டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வியே, நான் எது சாப்பிட்டதுனால எனக்கு நைட்டு அதிகமா யூரின் வருது, யூரின் போயிட்டே இருக்கேன், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிடுற உணவு அது ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸா இருக்கும்போது, அது நம்மளுடைய கிட்னி மூலியமா அந்த சுகர வெளியேத்துறதுக்கான ப்ராசஸ் நடக்கும். இந்த ஆஸ்மோட்டிக் டயூரிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நடக்கும்போது, நம்மளுடைய கிட்னி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் சுகர நம்மளுடைய கிட்னி அந்த எக்ஸஸ் சுகர யூரின் மூலியமா வெளியே தள்ளுறதுக்கான வேலைகள செஞ்சுட்டு இருக்கும். அதுல நம்ம சில உணவுகள் நமக்கே தெரியாம நைட்ல நம்ம எடுத்துக்கும்போது, அது இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் ஆஸ்மோட்டிக் டயூரிசிஸ் எஃபெக்ட்ட ஏற்படுத்துறதுனால, நமக்கு இந்த மாதிரி யூரின் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. ஒரு விஷயம் சொல்லணும்னா, நெறைய பேருக்கு இந்த டிஃபனோ, இல்ல டின்னரோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா, இந்த டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த காஃபில இருக்கக்கூடிய கஃபைன், அந்த டீல இருக்கக்கூடிய கஃபைன் நமக்கு அந்த பிளாடர ட்ரிகர் பண்ணி ஒரு ஸ்டிமுலேஷனை ஏற்படுத்தும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர அதிகமா வெளிய தள்ளும். ஏற்கனவே டயபெட்டிக் பேஷண்ட் யூரின் போயிட்டே இருப்பாங்க. அதுல நெறைய இந்த மாதிரி டீ, காஃபி குடிச்சாங்க அப்படின்னா, உடம்புல நீர் சத்தே இல்லாம, அதுவும் முக்கியமா இரவு நேரத்துல அவங்களுக்கு அந்த யூரினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். காலையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அந்த தூங்கி எழுந்த அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லாம, அப்படி ஒரு டயர்டா இருப்பாங்க. ஸோ, தயவு செஞ்சு நைட்டு படுக்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி உணவுக்கு அப்புறம் நீங்க காஃபியோ, டீயோ குடிக்கிற பழக்கம் இருந்தா, தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அது கண்டிப்பா உங்களுடைய சுகர் லெவலையும் அதிகமாக்கும். அது உங்களுடைய மசில்ஸையும் ரொம்ப வீக் ஆயி, வெயிட் குறைஞ்சுக்கிட்டே போகுறதும், இந்த வயிறு மட்டும் அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா, உடம்பெல்லாம் ஒல்லியா குச்சி மாரி ஆயிடும். அந்த டயர்ட்னஸ் வர்றதுக்கு காரணமும் இந்த மாதிரி நம்ம டீ, காஃபி குடிக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ராசஸ்டு ஃபுட் அதிகமா சால்ட் இருக்கிற உணவு, ப்ராசஸ்டு ஃபுட் இந்த மாதிரி உணவுகள் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய பிளாடர ஒரு ட்ரிகர் பண்ணுது. அப்போ அந்த பிளாடர ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும்போது, அதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நமக்கு அந்த யூரின் ஃபார்மேஷனே இல்லன்னா கூட, ஒரு போணும், ஒரு அர்ஜென்சி எழுந்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஒரு அவேக்கனிங்கா ஒரு நமக்கு அலர்ட்னஸ குடுக்கும். அப்ப எழுந்து போனீங்கனாலும் கொஞ்சம் தான் யூரின் போகும். ஆனாலும் அது நம்மள தூங்க விடாம பண்றதுக்கு காரணம், அதுல இருக்கக்கூடிய அந்த சால்ட்டி கெமிக்கல்ஸ். ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நெறைய அதெல்லாம் எடுக்கும்போது, அது நமக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகள், ஈவன் அது வந்து கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. இந்த மாதிரி சால்டட் ஃபுட்ஸ் நெறைய நம்ம அதுவும் இரவு நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரம் சாப்பிடணுன்றதுனால சாப்பிட்டுருவாங்க. ஆனா நைட் எல்லாம் தூங்காம இவங்க ஃபோன் பார்க்கறது, இல்ல இந்த மாதிரி டிவி பார்க்கறதோ இருக்கும்போது, அப்போ பசிக்குதுன்னு சொல்லி அந்த நேரத்துல அவங்க அந்த ஸ்நாக்ஸ வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அப்போ அத சாப்பிடும்போது அது என்ன ஆகும் அப்டின்னா, அது இந்த மாதிரி பிளாடர ட்ரிகர் பண்ணி அவங்களுடைய தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த சுகர் லெவல் ஃப்ளக்சுவேஷன்லயே இருக்கிறதுக்கு காரணமாவே இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ! சுகரே போட மாட்டேன் மேடம். ஏன்னா டயபெட்டிஸ்னாலுமே சுகர் மட்டும் தான் கல்பிரிட்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவாங்க, ஐயோ! மேடம் நான் சர்க்கரையே போடுறது இல்ல அப்படின்னு. சர்க்கரை மட்டும் தான் அவங்களுக்கு சுகர் வந்ததுக்கு காரணம்ன்ற மாதிரியே அவங்க ரியாக்ஷன் குடுப்பாங்க. ஆக்சுவலா இந்த சர்க்கரைக்கு பதிலா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல சர்பென்டைன் அண்ட் ஆஸ்பரகின் இருக்கு. இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு அந்த யூரின் ஃபார்மேஷன அதிகமாக்கி பிளாடர ட்ரிகர் பண்ணும். ஸோ இது நமக்கு அந்த யூரின் ஃபார்மேஷன் அதிகமாக்கும்போது, முக்கியமா நைட் டைம்ல நம்மளுடைய ஸ்லீப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்ப இந்த மாதிரி ஃபுட் கம்பல்சரி நமக்கு நைட்டு நம்மள எழுப்பிடும். நம்ம அதிகமா யூரினேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய ஸ்லீப் குவாலிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகும். அப்போ மறுநாள் நமக்கு அதுவே ஒரு ட்ரவுசினஸ ஏற்படுத்தும். இது அடுத்த காரணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிடுற உணவுல அதிகமான எண்ணெய் பொருட்களோ, இல்ல நம்ம சாப்பிடுற ஃபுட்ல வந்து ஈவன் ஈசிலி டைஜஸ்டபிள் சில சில பேரெல்லாம் நைட்ல ஜூஸ் குடிப்பாங்க. நைட்ல ஃப்ரூட் சாப்பிடுவாங்க. அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா இது அட்வைசபிளே கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஜூஸஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த டயூரிட்டிக் எஃபெக்ட் நமக்கு கண்டிப்பா யூரினேட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கப்பு ஃபுல்லா வாட்டர் மெலன் சாப்பிட்டேன் மேடம். அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்க முடியல. ஆமா.
தர்பூசணியில தண்ணியும் ஃபைபரும் ஜாஸ்தி. அதனால கண்டிப்பா நமக்கு பிளாடரோட மூவ்மெண்ட்டும் இருக்கும், பவலோட மூவ்மெண்ட்டும் இருக்கும். அப்படின்னும்போது கண்டிப்பா நம்மளால தூங்க முடியாது. ஸோ இரவு நேரங்கள்ல நம்ம பழங்களோ, பழச்சாறுகளோ, இல்ல இயற்கையான உணவாவே இருந்தாலும், நம்ம டயபெட்டிக்கா இருக்கும்போது, இரவு நேரத்துல எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? சாயந்தரம் ஒரு கப்பு சூப்பு குடிங்க. நல்ல வாழைத்தண்டு போட்டு குடிங்க. ஒரு நாள் கோவக்கால சூப்பு செய்யுங்க. ஒரு நாள் முருங்கைக்கீரையில சூப்பு செஞ்சு குடிங்க. ஒரு நாள் முடவாட்டக்காலோட சூப்பு குடிங்க. ஒரு நாள் தண்டுக்கீரையில சூப்பு குடிங்க. முள்ளங்கி கீரையில சூப்பு குடிங்க. இந்த மாதிரி 7 நாளைக்கு நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு சூப்ப நம்ம எடுத்துக்கும்போது, இதுல நம்ம போடுற மிளகு, இஞ்சி, பூண்டு, மஞ்சள், சீரகம் இது நம்மளுடைய டைஜஷன நல்லா சப்போர்ட் பண்ணி, நமக்கு எங்கேயுமே கழிவு தங்காம நமக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்ட குடுக்கும். இந்த அடிக்கடிக்கு நம்ம ஏதாவது சாப்பிடணும்ன்ற கிரேவிங்க வந்து இது குறைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாப்பிடுற உணவுல அப்புறம் ஒரு கைப்பிடி இந்த முளைக்கட்டின பயிறு அத வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் வேக வச்சு சாப்பிடலாம். வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிடலாம். வேர்க்கடலைய ஊற வச்சு சாப்பிடலாம். பச்சை பயிறு முளைக்கட்டி அது கூட வெந்தயத்தையும் முளைக்கட்டி நம்ம சாப்பிடலாம். இது எல்லாமே நமக்கு அந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ மெயின்டெயின் பண்றதுனால நமக்கு சுகர் மெயின்டெயின் ஆகும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் வந்து இது கரெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ அது மூலயமா நமக்கு சுகரும் கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த மாதிரி நைட் டைம்ல நமக்கு அதிகமா கிரேவிங் இருக்காது. இரவு நேரத்துல அப்ப நம்ம சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா அடை மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் போட்டு நம்ம அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். பெசரட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த தெனை, கம்பு, குதிரைவாலி இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம அதையே அடையாவோ, இல்ல தோசையாவோ, இல்ல நம்ம செய்யற இட்லியிலேயே இந்த மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது, இதுல வந்து நமக்கு ஒரு ஃபில்லிங்கும் இருக்கும். நம்மளுடைய சுகர் ஹைக்கு போகாம, அது ரொம்ப அழகா அந்த ஒரு மெயின்டெயின் ஆகும். நைட்டு நமக்கு இந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்காது. தூங்கத்த டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்மளுடைய யூரினேஷனும் நைட் டைம்ல இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு நல்ல தூக்கமாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி யூரினேஷன் நைட்ல இருக்காது. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.